Hey guys, welcome back to our channel and இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரை வந்து சர்வீஸ்க்கு எடுத்துன்னு போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கார் சர்வீஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ட்ரை வாஷாக கொடுக்க போகிறோம். யாரோ ஸ்க்ராட்ச் போட்டுக்கிறாங்க. இது எப்படி ஆச்சு தெரியலையே. சரி ஓகே, என்ன பண்ணுறது, எல்லாம் ஆகும். பட் ரொம்ப டீப் ஸ்க்ராட்சாக இருக்குது, ரெடி பண்ணலாம். சரி, சன்னி டே இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம ட்ரை வாஷ் பண்ண போகிறோம், வாட்டர் வாஷ்லாம் கிடையாது. ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாக அந்த வண்டி மேலே இருக்க அந்த மண் டஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு தள்ளிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வாட்டர்லெஸ் அதை யூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் வாஷ் அண்ட் வேக்ஸ் காமிக்கிறாருங்க. ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் வாஷ் அண்ட் வேக்ஸ். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். சப்போஸ் யாரோ பார்க்கணும் அப்படின்னா ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரே ஆன் த வெஹிக்கிள், ஸ்ப்ரே ஆன் த கிளாத், ஒரு வைப் கொடுத்தீங்கன்னா க்ளீனாக அழகாக அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும். இது வந்து விண்ட்ஷீல்டு யூஸ் பண்ணலாம், பெயிண்டட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், கிளாஸ் யூஸ் பண்ணலாம், க்ரோம் யூஸ் பண்ணலாம், ஹெட்லைட் டைலேஜ் யூஸ் பண்ணலாம். சரி, இது முடிச்சு நம்ம இப்போது சர்வீஸ் போக போகிறோம். ஸோ சர்வீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இது எனக்கு ஃப்ரெண்டோட சர்வீஸ் சென்டர் தான் இது. ஸோ இது வந்து இப்போது பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஜின் ஆயில் சேஞ்சு அண்ட் ஏர் ஃபில்டர் சேஞ்சு. ஸோ நம்ம வந்து இப்போ idemitsu IFD 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். ஸோ இது வந்து 3.5 லிட்டர் இன்ஜின், 3.5 லிட்டர் சம்ப் கெப்பாசிட்டி, ஒரு ஆயில் ஃபில்டர் ஒன்று. இது வந்து ஒரு ஒரிஜினல் ஹோண்டா அது. அண்ட் ஏர் ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இது இப்போ இந்த வாட்டி வந்து எனக்கு டென்சோ அது கிடச்சிருக்கு. நார்மலாக டென்சோ வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் கிடைக்கும். இந்த ஏர் ஃபில்டர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஏர் ஃபில்டர் வந்து பாருங்கள் எப்படி டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து எப்போ மாற்றினேன் எனக்கு ஐ திங்க் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வண்டி சரியாக யூஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஸ்பேரிங்லி யூஸ்ட் ஹோண்டா பிராண்டடு. இது வந்து டொயோரோக்கி அப்படின்னு ஒரு தாய்லாண்டு மேக் இருக்குது. ஸோ இது வந்து டென்சோ. அது நான் வந்து இப்போது டொயோட்டாவில் வேலை பண்ணும்போது அங்கே இருந்த பார்ட்ஸ் எல்லாமே டென்சோ தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது கார் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே வந்து ட்ரெயின் பண்ணணும், அந்த ஓல்டு ஆயில் இருக்கு இல்லையா, அதை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் ப்ளக் அன்ப்ளக் பண்ணிவிட்டு ஆயில் எல்லாம் எடுக்கிறது வெளியே. ஸோ அந்த ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஹோண்டா ஜாஸோட இன்ஜின் பே. அண்ட் அப்படி இப்படி வந்தீங்கன்னா இது வந்து ஹோண்டா சிட்டியோட இன்ஜின் பே. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஸோ சிட்டியில் வந்து உங்களுக்கு நல்லா அந்த இன்ஜினுக்கும் அந்த உள்ள பேயில் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா கேப் இருக்கும், அதெல்லாம் நல்லா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒர்க் பண்ணுன்னா இது ஈஸி. பட் பாருங்கள் உள்ளே பாருங்கள், இந்த இதுக்கு ரேடியேட்டருக்கும் இன்ஜினுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. ஒரு ஆளே உள்ளே போய் நிற்கலாம், அந்த அளவுக்கு கேப் இருக்குது. அண்ட் இதில் ஸ்பார்க் ப்ளக் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். அதே நீங்கள் ஜாஸில் வந்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் காம்பேக்ட். இது வந்து கேபின் ஃபார்வர்ட் டிசைன் அப்படின்வாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்போ இனோவா அது எப்படி அந்த மாதிரி இது ஆயில் எல்லாமே ட்ரெயின் பண்ணியாச்சு. லைட்டாக லாஸ்ட்டில் வந்துருக்கு. இப்போ ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்பா, அந்தளவுக்கு டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து புதுசு. நான் வெளில எப்படி இருக்குது பாருங்கள். அதில் வர இன்னொன்று வந்து இந்த ஆயில் ஃபில்டர் ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து இந்த டயமீட்டர் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து இந்த லைட் ப்ளூவில் இருக்குது, கொஞ்சம் நேரோவாக இருக்குது. அது வந்து ஒரிஜினல் ஹோண்டா அது ஆயில் ஃபில்டரு. ரைட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வந்து பியூரோலேட்டர். அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. பட் அந்த பேஸில் நல்லா கரெக்டாக உட்காந்தது போல இருக்குது. சரி ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து ஹோண்டா தான் ஒரிஜினலாக போட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதில் உட்காரதா இல்லையா அந்த டவுட்டில் இருந்தது. பட் எனிவே அது கம்ஃபர்டபுளாக இப்போது செட் ஆகிடுச்சு. ஃபிட் பண்ணியிருக்காரு க்ளீன். அந்த பேஸில் வந்து கரெக்டாக அந்த ரப்பர் உட்காரணும். எனிவே ஹோண்டாக்காக இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குன்னா இதெல்லாம் செட் ஆகிடும், எல்லா இன்ஜினுக்குமே செட் ஆகும். இது வந்து ஒரிஜினல் ஹோண்டா. ஓகே ரைட் கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஓல்டு ஆயிலில் எடுத்தாச்சு. இப்போ வந்து புது ஆயில் கேன், தட் இஸ் idemitsu IFD 5. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லர் கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபனல் ஒன்று ஃபிட் பண்ணணும். அதுக்கு இன்ஜின் மேலே ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அது வாட்டி க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் அ 3.5 லிட்டர் ஆயில் சம்ப் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கேற்ற ஆயில் கேன்
அண்ட் ஆக்சுவலாக அந்த ஆயில் ஃபில்டர் மாற்றும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 100-200 ml ஐ திங்க் கிட்டத்தட்ட 200 ml நம்ம எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணணும். ஸோ அது வந்து மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இஃப் ரிக்வயர்டு. ஃபில் பண்ணணும்னு சொன்னார் ஃப்ரெண்டு. பட் ஆனாலும் இப்போதைக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ டாப் அப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ஒரு 1/2 லிட்டரு டாப் அப் பண்ணலான்னு வச்சுருந்து வந்து அப்படியே தான் அது இருக்குது. சரி, இப்போது டெக்னீஷியன் வந்து அந்த டிப்ஸ்டிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறாரு. இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஆயில் லெவல் தெரியும். திருப்பி ஒரு செக் பண்ணணும் வேணும்னா. அப்படி இல்லைன்னா ரைட். இப்போ வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார். இப்போ அந்த ஆயில் கூட ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறார் இன்ஜினுக்கு. எப்படி கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் IFD5. பட் ஈவன் IFD7 இருக்குது. பட் அது கூட கிட்டத்தட்ட இந்த கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 5W30 இட்ஸ் ஓகே ஃபார் திஸ் வெஹிக்கிள். சம்டைம்ஸ் உங்களுக்கு 0W20 கூட இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கோல்டு கண்டிஷனுக்கு நல்ல யூஸ் ஆகும். பட் எனிவே இது போதும் நம்மளுக்கு இப்போ. ஏன்னா நம்ம பெங்களூர் அண்டு தமிழ்நாடு பக்கம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதிகமாக. ஸோ அதனால் 5W30 இஸ் மோர் தென் எனஃப். அப்புறம் இது ஃபுல் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டிப்ஸ்டிக் போட்டு செக் பண்ணலாம். லிப்ஸ்டிக் இல்லை கைஸ், டிப்ஸ்டிக். ஸோ டிப் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குது. எனவே வண்டி ஒரு வாட்டி ரன் பண்ண தான் தெரியும். ஏன்னா ரன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினில் ஃபுல் சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆயில் லெவல் சர்க்குலேட் ஆன பிறகு எவ்வளோ இருக்குன்றது தெரியும். ஏன்னா இவ்வளோ நேரம் அது எல்லாம் ட்ரைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் வந்துட்டுருக்கோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டுருக்கோம் வெளியே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐட்லிங் RPMல இருக்குது. ஐட்லிங் கூட இன்னும் கொஞ்சம் கீழே போகும் ஆக்சுவலாக 1000 RPMல இருக்குது. பட் ஆனால் அந்த செக் லைட் வருது. அது என்னன்னா இது ஒரு ரேட் பைட் இருந்தது அந்த ஏர் ஃபில்டர் சென்சர் போகுது இல்லையா. ஸோ அந்த ஒயரில் வந்து இட் வாஸ் 2018-19 அது எலி கடிச்சிது ஒரு வாட்டி. ஸோ அதை என்ன பண்ணேன்னா நான் ஜாயிண்ட் பண்ணேன். நான் என்கிட்ட இருந்த ஒயரில் வச்சு ஜாயிண்ட் பண்ணேன். அது இப்போ அந்த ஏர் ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா லைட்டாக கட் ஆகிடுச்சு. அது 2 ஒயர் கட் ஆகிடுச்சு அதில். அப்புறம் திருப்பி அதை ரீஒர்க் பண்ணிவிட்டு நல்லா டேப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் லைட் போயிடுச்சு. நவ் it's running fine. So everything is good, going on well. So see you in the next video. So next video வந்து ஒரு லாங் டிரைவ் வீடியோவாக இருக்க போது. Stay tuned. Take care. Bye.